வணக்கம் உறவுகளே. எல்லாருடைய ஒரு மிகப்பெரிய கனவு அப்படின்றது வீடு வாங்குறது. இது வந்து இப்ப எல்லாருக்குமே இந்த ஒரு எண்ணம் இருக்கும். அதுவும் வாடகை வீட்ல இருக்கவங்களுக்கு சொல்லவே வேணாம். எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்ப பாருங்க பேப்பர்ல வர அட்வர்டைஸ்மென்ட் அது இதுன்னு பார்த்தோம்னா, நம்ம எப்படியாவது ஒரு லோன் போட்டுனாலும் அத சக்சஸ் பண்ணி எப்படியாவது ஒரு வீட வாங்கிடணும், ஒரு இடத்த வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மிடில் கிளாஸ் மக்கள் அவ்வளோ பெரும்பாடு படுறாங்க. நான் ஆல்ரெடி எப்படி வாங்கினேன் அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நல்ல லைக் போயிருந்துச்சு. சூப்பரா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே அத பார்த்துருந்தாங்க. அத பார்த்து நெறைய கேட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சது, அதுக்கப்புறமா சக்சஸ் ஆனது. ஸோ அது அந்த மாதிரி ரைட்டிங்ல உள்ள டெக்னிக் அத பத்தி நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனா நான் வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணியிருந்தேன். அதோடைய இதே வேற மாரி இருந்தது ரிசல்ட். ஸோ அதனால தான் இப்ப நான் சொல்றேன். அ உங்களுடைய சொந்த வீட்டு கனவு சீக்கிரம் நினைவாகுறதுக்கு, நான் சொல்லப் போற இந்த ஒரு 4, 5 ட்ரிக்ஸ நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இத வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இத ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு ரொம்ப எளிமையான ஒரு ட்ரிக்ஸ் தான் இது. ரொம்ப ஒரு கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க வாடகை வீட்ல இருக்கிறீங்க. ரொம்ப நாளா அங்கேயே இப்ப எனக்கு தெரிஞ்சு பிறந்ததுலேருந்து வாடகை வீட்லயே வசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மிடில் கிளாஸ் நெறைய பேர நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து நீங்க வந்து எப்படியாவது வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் ஆடி மனசுல வருது அப்படின்னாலே, உங்களுக்கு வீடு கிடைச்சிருந்த மாரி தான் கிட்டத்தட்ட. உங்களுக்கு அந்த கிடைக்க ஆசைப்பட்டா தான் அது கிடைக்கும். ஸோ அதனால நான் சொல்லிடுறேன் நானு. கண்டிப்பா அந்த வீடு வாங்கணும், நம்ம செய்யணும் அப்படின்றது ஆசை இருக்கணும். சரி. இப்ப நான் அப்போ வந்து அந்த வீடியோல சொல்லியிருந்த மாதிரி, நான் எழுதி வச்சுட்டு அத நான் ஃபாலோ பண்ணவே இல்ல. அத அப்படியே எழுதி வச்சிருந்தது தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10, 12 வருஷம் கழிச்சு தான் எனக்கு அது அதோட வாய்ப்புகள் கூடி வந்தது. அ மத்தபடி நான் அத பத்தி எந்த ஒரு பெருசா இது பண்ணிக்கிறவே இல்ல. அதுவா வந்தது. அப்புறம் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாய்ப்புகள் கூடி வந்து, அப்புறம் நான் வீடு கட்ட ஆரம்பிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அ ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ அந்த வீடியோல நான் அத பதிவு பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாம அத பாருங்க. பட் ஆனா இந்த ட்ரிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வாடகைக்கு இருக்கீங்க. மாசம் ஆனா வாடகை குடுக்கணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த மிடில் கிளாஸ்ல உள்ளவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு வித ஒரு என்ன சொல்றது, உள்ள ஒரு எரிச்சலோட தான் வாடகை குடுப்பாங்க. ஒரு 3 தேதி ஆயிருச்சு, 4 தேதி ஆயிருச்சு. சில நேரங்கள்ல 8 தேதி, 10 தேதின்னா ஹவுஸ் ஓனர் உடனே ஃபோன் பண்ணி கேட்கறது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அந்த வாடகைன்றது ஒரு ஆளுடைய வருமானமே அதுல போற மாரி இருக்கும். ஹஸ்பண்ட், ஒய்ஃப் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஆளுடைய சம்பளத்த வாடகை குடுக்குற மாரி இருக்கும். அது ஒரு நல்ல வீடு அப்படின்னாலே கம்மியா மதுரைலாம் ரூ. 10,000, 7,000, 10,000 அந்த மாதிரி போய்க்கிட்டு இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது, இப்ப முதல்ல நம்ம பண்ணக்கூடிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்ம வந்து வாடகை குடுக்கும்போது, ரொம்ப ஒரு ஏக்கத்தோட குடுக்குறது. அது தப்பு. நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் ட்ரிக் அதுதான். ஃபர்ஸ்ட் நீங்க வாடகை குடுக்குறீங்க அப்படின்னா, ஆ ரொம்ப ஒரு ஜெலூசியஸா குடுக்காதீங்க. ஐயோ! வயிறெரிஞ்சு, ஐயோ! என்னடா இப்படி மாசமான வாடகை குடுக்குறோமே! ஸோ அந்த தாட்ல இருந்து வெளிய வந்துருங்க. சரிங்களா? ஆ ஃபர்ஸ்ட்டு அந்த தாட்ட முதல்ல உங்க மனசுல இருந்து கழட்டிடுங்க. ஆ ஐயோ! நம்ம இப்படி வாடகை குடுக்குறோமே! அப்படின்ற மாரி எண்ணம் இருக்க வேணாம். ப்ளீஸ். அத முதல்ல எடுத்துட்டுருங்க. சரிங்களா? சரி. இப்ப 2வது ட்ரிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாடகை குடுக்கும்போது, ஆ தேதி பிறந்துருச்சு. ஆ பிறந்த உடனே உடனே நான் உங்களுக்கு சம்பளம் வந்துருச்சு 1ஆம் தேதி, 2ஆம் தேதி உடனே நீங்க வந்து வாடகை போட்றாதீங்க. தயவு செஞ்சு. ஒரு 2, 3 டேஸ் உங்க அக்கவுண்ட்ல அது இருக்கணும். அந்த சேலரி. இந்த பணம் வந்து உங்க கையில தங்கி இருக்கணும். அப்படி தங்கி இருக்கும்போது, அது கையில இருந்தாலும் சரிதான், அக்கவுண்ட்ல இருந்தாலும் சரிதான். அந்த பணம் ஒரு 2, 3 நாளைக்கு வச்சிருந்துட்டு, ஒரு 3 நாள் கழிச்சோ, 4 நாள் கழிச்சோ, அதுக்கப்புறமா நீங்க வாடகைய பே பண்ணுங்க. சரிங்களா? சரி. இப்ப இது ஒரு 3வது ட்ரிக். இத நீங்க பே பண்ணும்போது, உள்ளுக்குள்ள சந்தோஷத்தோட குடுங்க. இந்த ஒரு அழகான வீட்ட, இந்த ஒரு அற்புதமான வீட்ட, ஒரு எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான இந்த வீட குடுத்ததுக்கு கடவுளுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, இந்த ஹவுஸ் உரிமையாளருக்கு, வீட்டோட உரிமையாளருக்கு நன்றி. அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஃபீல் பண்ணி சந்தோஷமா வாடகை குடுங்க. நீங்க ஜிபே பண்றதா இருந்தாலுமே சந்தோஷமா பண்ணுங்க. பணத்த அனுப்பும்போது. அப்படி நீங்க சந்தோஷமா அந்த பணத்த குடுக்கும்போது தான், இந்த பிரபஞ்சமும் அது சந்தோஷமா ஏத்துக்கிட்டு, அந்த பணம் வந்து திரும்ப உங்களுக்கு பல மடங்கா வந்து சேரும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு அந்த வயித்தெரிச்சல் பட்டு வாடகை குடுக்காதீங்க. அதேதான். அக்கவுண்ட்ல வந்துச்சுன்னா 2 நாள் இருக்கட்டும், 3 நாள் இருக்கட்டும், 4ஆம் நாள் போடுங்க. அந்த மாரி பண்ணிக்கங்க. சரி ரைட். 4வது ட்ரிக்கு. பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை குடுங்க. இது எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, செவ்வாய் வந்து பூமிக்கு அதிபதி. அதனால என்னடா இது திடீர்னு பிரபஞ்சம் அப்படி இப்படின்ட்டு திடீர்னு பரிகாரம் மாரி போறே அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் இயற்கையா இருக்கிற விஷயம். நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதமான விஷயம். செவ்வாய் பூமிக்காரகன். ஸோ அதனால வீடு, மனை, நிலம் இது சம்பந்தப்பட்ட அனைத்துக்குமான தீர்வுக்காரன் செவ்வாய். ஸோ நம்ம என்ன பண்றீங்க நீங்க, இந்த வாடகை குடுக்குறது செவ்வாய்க்கிழமை. அதுவும் ஒண்ணு காலையில 6 டூ 7 இல்லைன்னா மதியானம் 1 டூ 2. அன்னைக்கு நீங்க காலண்டர பார்த்தாலே தெரியும். செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் ஓரைன்னு வரும். அந்த ஹோரையில நீங்க பணத்த குடுங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஹோரையில பணத்த குடுங்க.
குடுக்கும்போது சந்தோஷமா குடுங்க. அ மனசார குடுங்க வாடகை. இந்த வீட எனக்கு குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, பிரபஞ்சத்துக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அத குடுங்க. குடுத்துட்டு அப்புறம் வழக்கம் போல நம்ம நினைக்கிறது தான். நம்ம அத குடுத்து முடிச்சுட்டு, திருப்பி நீங்க உங்க மனசுக்குள்ளேயே கூடிய சீக்கிரம் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இத டெய்லி ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் கூட பிரபஞ்சத்தோட பேசுங்க. கண்ண மூடி தியானம் பண்ணுங்க. அந்த மாரி பேசுங்க. அப்படி இத ஒரு ஒரு 6, 7 மாசத்துக்கு இத ட்ரை பண்ணுங்க. வாடகை குடுக்குறது. நான் சொன்ன இந்த மெத்தடு 100% சக்சஸ் குடுக்கும். அதுவும் உங்களுடைய முயற்சி அருமையாவும், தீவிரமாவும், கரெக்ட்டாவும் இருந்துச்சு. இத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா 200% சக்சஸ் குடுக்கக்கூடிய ஒரு அருமையான மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் நீங்க அந்த வீடியோவ பாருங்க. ஃபுல்லா பாருங்க. கரெக்ட்டா செவ்வாய்க்கிழமை அ இது வந்தோனே வாடகை வந்தோனே குடுத்துறாதீங்க. ஆ வாடகை வரவும் சாரி சம்பளம் வரவும் 2, 3 நாள் கையில வச்சிருங்க. வச்சிருந்துட்டு அதுக்கப்புறமா குடுங்க. குடுக்கும்போது சந்தோஷமா குடுங்க. இதே மாதிரி ஒரு வீடு எனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு நெனச்சு கூட குடுங்க. பிரபஞ்சத்திட்ட நீங்க வேண்டிக்கிட்டு, செவ்வாய்க்கிழமை அவசியம் மறந்துடாதீங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த தேதி அந்த டயத்த குடுங்க. அப்புறம் பாருங்க சக்சஸ. கண்டிப்பானபடிக்கு ஒரு 6, 7 மாசம் நீங்க அத குடுத்துட்டு இருக்கும்போது, கண்டிப்பா நீங்க ஒரு வீடோ, இல்ல நிலமோ, சின்னதா ஒரு பிளாட்டோ உங்க பேர்ல ரெஜிஸ்டர் ஆகும். நான் அடிச்சு சொல்லுவேன் நானு. கண்டிப்பா இத ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு ரிசல்ட் என்னன்றத அப்புறமா சொல்லுங்க. சரிங்களா? அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி.